வெல்கம் டு ஆத்மா. நாம் ஒவ்வொருவரும் விரும்பியபடி அர்த்தமற்றதை எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறோம். வாழ்க்கையை ஒப்பிடும்போது மன ரீதியான செயல்முறை ஒரு சிறிய நிகழ்வுதான். நாம் இந்த நொடி உயிர்ப்போடு இருப்பது நமது சிந்தனையை விட முக்கியமான ஒன்று. நமது கருத்துக்களை நிலைநாட்ட மனிதர்கள் இறக்கக்கூட தயங்குவதில்லை. மனிதர்கள் தங்கள் கருத்துக்களுக்காகவும் நம்பிக்கைகளுக்காகவும் உயிரை கூட விடுகின்றனர். இங்கு என்ன உயிர் பிரிய போகிறது என்று பார்க்கலாம் வாருங்கள். ரகு ரகு அனு என்ன ஆக போற தெரியுமா? தெரியலையே. ஆக்ட்ரஸ் ஆக போறாளாம். அப்படியா? நடிக்க போறீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. சாரி என்ன ஆக போறா தெரியுமா? பைலட் தானே? இல்லையா? இல்ல, போன வாட்டி வரும்போது தான்டா பைலட் ஆக போறேன்னு சொன்னேன். இல்லையா? அப்புறம் சிஎம் ஆகணும். சீஃப் மினிஸ்டர். அடப்பாவி, சிரிக்க கூட முடியலடா. ஏன் அவன் சிஎம் ஆனா என்ன தப்பு? இல்ல, எதுக்கு சிஎம்லாம்? அத அவட்ட கேளு. எதுக்குடா சீஃப் மினிஸ்டர் ஆகணும்? ரோடு சரியில்லை, அதை முதல்ல சரி பண்ணணும். என் ஃப்ரெண்டோட அப்பா மிலிட்ரியில் செத்துட்டாரு, அதனால சண்டை போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். சரி, ரோடு எதுக்கு சரி பண்ணணும்? ரோடு சரியா இருந்திருந்தா அம்மா செத்துருக்க மாட்டாங்கள, நம்ம கூடவே அம்மா இருந்திருப்பாங்கள. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. ஆனா இப்ப நம்ம எல்லாரும் சாக போறோமே. சாப்பிடுங்கன்னு சொன்னேன். எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, சாப்பிடு. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? எனக்கு வேண்டாம். ஏய், யாரும் சாப்பிட மாட்டீங்களா? நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன். நானே சாப்பிடுறேன். சார் சார் சார், கேக்குதுங்களா சார்? எங்க வீட்டில் எல்லாம் மாட்டிட்டு இருக்கோம் சார். சார் சார், யாரோ எங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க சார். நம்ம டீமை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுங்க சார். சார், ஹலோ. இப்ப என்ன பண்றது? எந்த கம்யூனிகேஷனும் இல்லைங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த டிவி மட்டும்தான். பார்க்கலாமா?
என்னாச்சுடி, ஏன் கோவமா இருக்க? கொஞ்சம் விட்டிருந்தா இன்னொருத்த காலி பண்ணிருப்பான். என்னன்னு சொல்லு. குடிச்சிட்டு காரை நேரா என் மேலேயே ஏத்திருப்பான். நீ என்ன பண்ண? சும்மாலாம் விட்டுட்டு வந்திருக்க மாட்டியே. இதுக்கு மேலதான் பண்ணணும். அடி பாவி, அதுக்குள்ள அவனோட பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்க. ஏய், நெக்ஸ்ட் வீக் கார்த்திகோட பர்த்டே வருதுடி. அதுக்கு என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. என்கிட்டயும் காசு இல்லம்மா. நீ தர வேண்டியதே நிறைய இருக்கு. நான் உன்கிட்ட காசு கேட்கவே இல்லையே. அப்புறம் எதுக்கு சொன்ன? இவன் தப்பானவன் தானே. உன்னை இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இவன் காசு எடுக்கிறதுல தப்பு இல்லல்ல. ஒரு 10K இவனோட அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துக்கூட. நினைச்ச நீ அங்கதான் வருவேன்னு. உனக்கு எவ்வளவு வாட்டி சொன்னாலும் புரியவே புரியாதா? நான் எத்திக்கல் ஹேக்கிங் மட்டும்தான் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? ஒருத்தரோட பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க. அது அவன்தான் நானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வண்டி புதுசு. எப்படி பார்த்தாலும் லாஸ்ட் 6 monthsக்குள்ள தான் வாங்கியிருப்பான். ஸோ அந்த வண்டி வாங்கின அமௌண்ட் வச்சு ஃபில்டர் பண்ணி தான் அவனை 0 என் பண்ணணும். ஒண்ணுமே புரியல. சரி, அவன் தானே கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போற? அவன்தான் நமக்கு புது என்டர்டெயின்மெண்ட். அவனேதான். ஏய், சொல்ல மறந்துட்டேன். ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க. நீ போனே எடுக்க மாட்டேங்கிறியாமே. உன்னை ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொன்னாங்க. அவங்களுக்கு வேணும்னா அவங்களே வந்து பாத்துக்கிட்டோம். என்னாலலாம் போக முடியாது. ரொம்ப ஓவரா பண்ற சாரா. என்னமோ நீ ஒருத்தி தான் ஹேக்கருங்கிற மாதிரி. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் மட்டும்தான் இருக்கேன். படி. ஹலோ சார், நாளைக்கு என் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு ஒரு 12:30 வந்துட்டுமா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏய், அவன் பேசுறது பார்த்தா குடிச்சிருக்க மாதிரிலாம் தெரியலையேடி. ஷூட்ல இருக்கேன்னு சொன்னால ஆக்டரா இருப்பானோ? கூகுள் பண்ணி பாரு. ஏய், சீரியல் ஆக்டர் மித்ரன் நினைக்கிறேன்டி. உனக்கு தெரியுமா? இவன் செம்மையா இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடிச்சிருந்தானா இல்லையான்னு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இரு. ஏய், நான் பேசுறேன். நீ தான் பேசு. நீ பேசினாதான் நல்லா இரிட்டேட் ஆவாங்க. கோச்சுக்காத, பேசு பேசு. வேணாம், நீயே பேசு. ஹலோ ஹலோ, மித்ரன் இருக்காரா? பிஸியா இருக்கேன், யாருன்னு கேளுமா. ஹலோ, அப்பா பிஸியா இருக்காரு, யாருன்னு கேட்க சொன்னாரு. நான் உங்க ஃப்ரெண்டு பேசுறேன். போன் அப்பா கிட்ட கொடுக்குறீங்களா? உங்க ஃப்ரெண்டு பேசுறாங்களா அப்பா? பேர் என்ன கேளு. உங்க பேர் என்ன? வித்யா. ஹலோ சார், நான் வித்யா பேசுறேன். நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? டைரக்டரியிலேருந்து எடுத்தேன் சார். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு உங்களை பார்க்கணும் சார். படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா? நான் ஒர்க் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு லீவ் கொடுப்பாங்களா? எனக்கு நிறைய லீவ் இருக்கு சார். நீங்க எங்க மீட் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிங்க. வலசரவாக்கம், கேரளா ஹவுஸ், ஸ்டூடியோ. ஓகே, தேங்க்யூ சார். வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான தர்க்கத்தை புகுத்தினால் அந்த வாழ்க்கை முழுமையான உயிர்ப்புத்தன்மை கொண்டதாக இருக்காது. அதீதமான தர்க்க ரீதியான கணங்கள் எல்லாம் தற்கொலை கணங்களாகவே உள்ளன. வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஆனால் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள என்ன காரணம்? அவர்கள் மனதில் இருக்கும் அழகான உணர்வுகளை அவர்கள் ஏன் பார்க்க மறுக்கின்றார்கள்? கர்மம் என்றால் நம் வாழ்க்கையை நம் கையில் எடுத்துக் கொள்வது. நம் வாழ்க்கை நாம் உருவாக்கியது என்று நம்பிவிட்டால் விதியை நம் வசம் பிடித்துக் கொள்ள முடியும். நம் வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை சமநிலை. இந்த சமநிலை இல்லை என்றால் உடலும் மனமும் எதிர்மறையாக செயல்பட ஆரம்பித்துவிடும். நமது அடித்தளம் சரியாக இருந்தால் உடலும் மனமும் நமது குறிப்பின் கீழ் செயல்பட ஆரம்பித்துவிடும். இங்கு நடப்பது என்ன பார்க்கலாம் வாருங்கள். சரியான ஃப்ளர்ட்டா இருப்பான் போல.
பார்க்கணும்னு சொன்னது உடனே அட்ரஸ் கொடுக்குறான். அவன் பேசுனத பார்த்தா குடிச்சிருக்க மாதிரியே தெரியல. தெளிவா தான் பேசுறான். ஆ, சரி நாளைக்கு நீ என் கூட வரியா? நான் வரலப்பா. நான் கார்த்தியோட படத்துக்கு போறேன். அடிப்பாவி, நேத்திக்கு தான் அவன் கூட அவ்ளோ சண்டை போட்டுட்டு இருந்த. ஹே, அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணான் தெரியுமா? எனக்காக டிக்டாக் வீடியோலாம் அனுப்பியிருக்கான். இதோ பாரு. கண்டுபிடிச்சலாமாமா? புடிச்சிடலாம். சார், இந்த சின்ன விஷயத்துக்கு போய் எதுக்கு சார் இவ்ளோ சீரியஸ் ஆறீங்க? இது சின்ன விஷயமாமா உனக்கு? என் பேரு, என் நம்பர்லாம் போட்டு நான் தான் ப்ளூவேல் அவேர்னஸ் மெசேஜ் அனுப்புன மாதிரி அனுப்பியிருக்கானுங்கம்மா. ம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஸ்பெக்டர் சிவா பேசுறேன். கீழே இருக்கிற நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்ததுன்னா யாரும் கிளிக் பண்றாதீங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ப்ளூவேல் கேம்ல ஜாயின். சார், உங்க வாய்ஸ் நல்லாதான் சார் இருக்கு. அட நீ வேறம்மா, கமிஷனர் லெவலுக்கு இந்த விஷயம் போய் அது நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்கம்மா. விளையாடாதம்மா, கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுமா. எனக்கு என்னமோ இத போதையில நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு தோணுது. விளையாடாதம்மா ப்ளீஸ். ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், டைம் என்ன? 12:30 ஆகுதுமா. ஓகே சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சாரா, என்னம்மா? சார், ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. ஈவினிங் நானே வந்துடுறேன். ரொம்ப முக்கியமான வேலை சார். என் வேலையே போயிடுமா. சார், நான் என்ன எடுத்து தர மாட்டேன், நான் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அப்புறம் இந்த சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இந்த கீ மட்டும் கீழே கொடுத்துருங்க ப்ளீஸ் சார். நான் வரேன் சார். காதல்னா என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை கண் கலங்காம என்னால பாத்துக்க முடியுற நம்பிக்கையில தான் உன் குடும்பத்தை விட்டு உன்னை தனியா பிரிச்சு கூட்டு வந்து. ஆனா நான் கொடுத்த வாக்க என்னால காப்பாற்ற முடியல. அது காரணம் யாரும் இருக்கலாம். ஆனா அதுக்கான பொறுப்பு நானே தான். கல்பனா, நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். குடும்பத்துல இருக்க எல்லாருடைய காலையும் நான் விழ தயாரா இருக்கேன். ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போயிடாம கல்பனா. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? காலையில நீ எடுத்துட்டு வர காப்பில இருந்து நைட்டு நம்ம தூங்க போற வரைக்கும் உன்னுடைய நிழல் என் மேல படாம எப்படி நான் வாழ முடியும்? உன் மூச்சு காத்து இல்லாத வீட்டுல என்னால உயிரோட இருக்க முடியும் நினைக்கிறியா? நான் செஞ்சது எல்லா தப்பு தானே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கான தண்டனையா நீ என்னை விட்டு விட்டு போயிடாத கல்பனா. வேற என்ன தண்டனை வேணா எனக்கு கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னை விட்டு விட்டு போயிடாத கல்பனா. ப்ளீஸ் ப்ளீஸ் கல்பனா. சார், மித்ரன் சார், ரொம்ப நல்லா பண்ணீங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். தேங்க்யூ சார். நல்லா பண்ணீங்க, சூப்பர். கீப் இட் அப். தேங்க்யூ சார். எடுங்க. ஹலோ, யாரு? ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. யாருங்க? பிரகாஷ் பேசுறேன். பிரகாஷ். ஓ பிரகாஷ், சொல்லுங்க பிரகாஷ். உன்னால என் லைஃப்ல வராம இருக்கவே முடியாதுல்ல. அந்த சீரியலை நம்பர் 1க்கு எடுத்து வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ சாதாரணமா இப்ப உள்ள வந்துட்டு கைத்தட்டில் வாங்கிட்டு போயிடலாம். ஆனா அதுல இருக்கிறது என்னோட உழைப்பு. அது யாருக்காகவும் அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுச்சா? சார், நான் பேசட்டுமா? உங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் யார்ட்டையுமே ரெக்கமெண்டேஷன் போட. என்கிட்ட கேட்டாங்க, நான் ஓகே சொல்லிட்டேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க சார். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு முடிவெடுக்கிற நிலைமையில நான் இல்லை சார். சரி, இருந்தாலும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி பிரகாஷ் சார். என்ன மித்ரன் சார், இப்ப நடிப்பை என்கிட்டே காட்டுறீங்களா? ஏதோ பசங்கன்னு சொன்னீங்களே, அவங்களாலதான் உங்களை விட்டு வச்சிருக்கேன். ஏதோ அவங்களுக்காக உனக்கு பிச்சை போட்டுதான் வச்சுக்கிறேன். டேய், சாரி. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. ஓகே மித்ரன் சார்,
நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மையான உயிர். இந்த உலகில் இருக்கும் அனைத்துமே தனித்தன்மை வாய்ந்தது. நம்மை போல் இந்த பிரபஞ்சத்தில் வேறு யாரும் இல்லை, இனி வரவும் முடியாது. நம் உயிர் தனித்தன்மை வாய்ந்தது என்று நாம் உணரும் பொழுது எதனோடும் நம்மை நாம் ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். மனிதனின் மகத்துவம் பற்றி பல மதங்களில் பேசியிருந்தாலும் அதே மதத்திற்காக ஒரு உயிரை எடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள் சிலர். பார்க்காததையும் அனுபவித்து உணராததையும் நம்புகின்றார்கள். அனைத்து முரண்பாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் இதுவே அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது. வெறும் நம்பிக்கையோடு மட்டும் தொடங்குவது ஒரு சரியான முடிவை தராது. வாருங்கள் பார்க்கலாம். பிரகாஷ் பேசுறேன். பிரகாஷ். ஓ பிரகாஷ், சொல்லுங்க பிரகாஷ். உன்னால என் லைஃப்ல வராம இருக்கவே முடியாதுல்ல. அந்த சீரியலை நம்பர் 1க்கு எடுத்து வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ சாதாரணமா இப்ப உள்ள வந்துட்டு கைத்தட்டல வாங்கிட்டு போயிடலாம். பாடி டிக்டாக் பண்ணலாம். சிப்பா ஓவரா பண்றான் டாக். டாடி எப்ப வருவீங்க? இந்த 2 மணி ஆயிரணும். நீங்க தூங்குறீங்களா? டாடி காலையில என்ன பீச் கூட்டி போறீங்களா? சரி கூட்டு போறேன். நீங்க இப்ப போய் தூங்குங்க. எனக்கு தூக்கமே வரல. சரி விக்கி என்ன பண்றான்? தூங்கிட்டாங்க. சரி டேடி ஒரு கதை சொல்லட்டுமா? தூங்கிடுவியா? ஒரு ஊர்ல ஆணுன்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலாம். அவ கையில 2 ஆப்பிள் பழம் இருந்துச்சான். அதுல ஒண்ணு அவங்க அம்மா குடுன்னு கேட்டாங்க. ஆனா அனு 2 ஆப்பிளையும் கடிச்சிட்டான். ஆனா அனுவோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். ஆனா அனுகிட்ட சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்களாம். அனு அதுல இருக்க ஒரு ஆப்பிள் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு இத சாப்பிடுங்க, இதுதான் ஸ்வீட்டா இருக்கும்னு சொன்னாங்களாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இன்னொரு கதை சொல்லட்டுமா? ஒரு வாட்டி டேடிக்கு அவசரமா ஷூட்டிங் இருந்தனால அனுக்கு கிஸ் பண்ணாம கிளம்பிட்டாராம். ஆனா அனு இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணாலாம். உடனே டேடிக்கு போன் பண்ணி கோச்சிட்டான். சாரி அனு, சாரின்னு கேட்டுட்டு ரொம்ப கெஞ்சினாராம். அனு இட்ஸ் ஓகே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். நாம் நம் கவனம் சிதறும் போதெல்லாம் ஏதோ ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டு விடுகிறோம். மனிதனால் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க முடியுமா? நாம் கற்பிக்கும் நியாயங்கள் எல்லாம் பிறருக்கு தவறான ஒன்றாகவே போகின்றது. ஒருவர் செய்யும் குற்றத்தின் அடிப்படையில் மற்ற மனிதர்கள் அதை தண்டிப்பது சரியான ஒன்றா? காத்திருப்போம் நாளை வரை.